ஓகே, ஹாய். என்னோட பேர் வந்து மாதவண்டு. நான் வந்து நெக்ஸ்ட்டு 100 டேஸ்க்கு வந்து ஒரு பயங்கரமான சேலஞ்ச் பண்ண போறேன். எனக்கே வந்து அது ஒரு பயங்கரமான சேலஞ்ச். எஸ். அந்த சேலஞ்சில வந்து என்னென்னலாம் பண்ண போறேன். சாரி. டே 1ல நான் வந்து எப்படி இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லணும்னு நெனைக்கிறேன். எஸ். ஓகே. நான் வந்து என்னோட கோல்ஸ சொல்லிர்றேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டா உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரேடிங். எனக்கு வந்து இந்த ஃபைனான்ஷியல் நாலேட்ஜ் மேல வந்து இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அத நான் ரொம்ப முன்னாடியே கண்டுபிடிச்சுட்டேன். யாஹ்! எனக்கு வந்து சிம்பிளா சொல்லிர்றேன். நான் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகணும். எஸ். தட்ஸ் இட். தட்ஸ் நம்பர் 1. செகண்ட் வந்து எனக்கு வந்து பர்சனலா ஒண்ணு தேவைன்னா வந்து எனக்கு வந்து ஃபிட்டான பாடிலாம் தேவையே இல்ல. எனக்கு வந்து ஹைட்டா இருக்கணும். லிட்டரலி. எனக்கு வந்து அதுவும் இல்லாம வொர்க் அவுட்லாம் பண்ண வந்து ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கும். ஸோ அதனால அது ஒண்ணும் பிரச்சனையே இருக்காது எனக்கு. எனக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னா ஹைட். என்னால ஆக முடியுமா? என்னால முடியும். சாரி. ஆக முடியுமான்ற பேச்சுக்கே இடம் கிடையாது இனிமே. என்னால ஆக முடியும். நான் வந்து இப்போ ஹைட் அண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 5'7", 171 இருக்கேன். வெயிட் வந்து 49.5 இருக்கேன் இன்னைக்கு. நான் அது வந்து இன்னைக்கு வீடியோல போடுவேன். எஸ், இன்னைக்கு வந்து டே 1. யாஹ்! தேர்ட் வந்து ரொம்ப சின்ன புள்ளையாவே இருக்கேன். பிரெட்டி மச் வயசாயிட்டே போகுது எனக்கெல்லாம். யாஹ்! அத வந்து நெறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எனக்கு இப்பதான் 20 வயசு ஆகுது, 21 வயசு ஆகுது, எனக்கு 25 வயசு ஆகுதுன்னு சொல்லுவாங்க. யாஹ்! அதையும் வந்து ஒரு மைண்ட்ல வச்சுக்கணும். எஸ், குழந்தைத்தனமா நெறைய விஷயங்கள பண்றத வந்து ஸ்டாப் பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் நெறைய விஷயங்களுக்கு. யாஹ்! ஐ திங்க் அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இதெல்லாம் ரெகுலரா பண்ணணும். சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எந்திரிக்கணும். இதெல்லாம் பண்றதே வந்து எனக்கு வந்து டே டு டே வந்து நானு ஃபுட்டுக்கு அதுக்கெல்லாம் வந்து காசு தேவை. அதுக்கு வேலைக்கும் போய் ஆகணும். பிரெட்டி மச் நான் வேலைக்கும் போறேன். என்னோட கோல்ஸ்லயும் ஃபோக்கஸ் பண்ண போறேன். சீக்கிரமா தூங்கி சீக்கிரமாவும் எந்திரிக்க போறேன். எஸ். அவ்வளோதான். அதுவும் இல்லாம என்னோட ஒரு பெரிய இந்த இயரோட கோலே சொல்றேனே. அங்க அந்த மேல அந்த அது தெரியல. அது தெரியல அது. ஓகே. என்னன்னா வந்து தனியா வாழப் போறேன். தனியா வீடு எடுத்து, ரெண்ட் எடுத்து, தனியா பெரிய ஆளாக போறேன். எஸ். நான் வந்து காலேஜ் படிக்கல. நான் 12th முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து காலேஜ் இஸ் யூஸ்லெஸ். பிரெட்டி மச் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி இப்போ 18 வயசு ஆகிற அதே பையன்கிட்ட, சாரி நான் எங்கேயோ போயிட்டேன் நினைக்கிறேன். பட் நான் இதை முடிச்சிடறேனே. 18 வயசு பையன், காலேஜ் போயிட்டு இருக்க பையனுக்கும் எனக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அவனுக்கு வந்து மணியோட அருமை தெரியாது. எனக்கு மணியோட அருமை தெரியும். காசுனால தான் எல்லாமே ரன் ஆகுது. மனுஷங்க எவ்வளவு கேவலமா இருக்காங்க. இந்த சொசைட்டி எவ்வளவு கேவலமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கருமெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பத்தி நான் நிறைய பார்த்துருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. அவங்களுக்கு கிடையாது. இதெல்லாம் வந்து காலேஜ் ஸ்கூல்லாம் கற்றுக் கொடுக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. கற்றுக் கொடுக்குமான்னு ஐ டோன்ட் நோ. பட் எனக்கு நடந்திருக்கிறத பற்றி நான் சொல்கிறேன். நிறைய கற்றுட்டு இருந்திருக்கேன். எஸ். இனிமே வந்து அது எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். வாழ்க்கையில் வந்து ரிஸ்க் எடுக்காமல் இருக்க போகிறதில்ல. இனிமேல் எல்லாத்துலேயுமே ரிஸ்க் எடுத்து என்ன ஆக முடியுமோ அதை பண்ண போகிறேன். அது என்னோட இந்த 2025 கோல் விட்டேன்ல. நான் காலேஜ் படிக்கல. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் 12th முடிச்சிருக்கேன். பாஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 2025 பெரிய கோல் வந்து நான் வந்து தனியாக வாழ போகிறேன். தனியாக ரெண்ட் எடுத்து, வீடு எடுத்து, தனியாக சமைச்சு, தனியாக சாப்பிட்டு, தனியாக தூங்கி தனியாக வாழ போகிறேன். இது ஒரு பெரிய கோல். எங்கள் வீட்டுக்கு யாருக்குமே தெரியாது. அது நான் இது வரைக்கும் யாருக்குமே சொல்லலை. எஸ். அதுக்கான ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை வந்து சேர்த்து வைக்கணும் போகிறேன். அப்படியே இந்த சைடு கேப்பில் அக்கௌண்ட். பிரெட்டி மச் தட்ஸ் தட்டுங்க. ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். என்னோட மைக் இப்போ ரெக்கார்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2 ரெக்கார்டு எடுத்து பார்த்தா மைக்கே ஆன் பண்ணாமல் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஸோ எஸ், பிரெட்டி மச். இந்த நோட்டில் இருக்கிறத பார்த்து சொன்னேன். அங்கே எழுதி வச்சிருக்கேன். லேப்டாப் ஆஃப் ஆயிடுச்சு. எஸ். நாளைக்கு பார்ப்போம்.